தமிழ் இனம் தலை நிமிர்ந்த நாள் சார். சரி, ஆட்சி அமைச்ச நாள் இன்னைக்கு. ஆமா, அதுக்கு என்ன? அடுத்த முறை 2026 இன்னைக்கு தேர்தல் அறிக்கையை தமிழக முதல்வர் இந்த நாள்ல வெளியிடுறாரு. ஆமா, அடுத்த தடவை வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் திமுக? திமுக கழகத்துக்கு கூட்டணி கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அண்ணா ஆட்சி அமைச்ச இதே நன்னாள்ல முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு 2026 இருந்து செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாம் வெளியிட போகிறார். கண்டிப்பாக அண்ணா கண்ட கனவை முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். தமிழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வசமாகும் என்பதில் எந்த வகையான மாற்றப்பட்ட கருத்தே கிடையாது சார். அதே போல திருச்சியில நடைபெற மாநாட்டிற்கு நம்ம வடக்கு மாவட்டத்திலிருந்து எவ்வளவு பேர் சார் கலந்துக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற வேலூர் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு ஒன்றியத்திலிருந்து 3 to 4 பேருந்துகள் கிளம்புறாங்க. எல்லாரும் மக்கள் ஆர்வமா இருக்காங்க அந்த கூட்டத்துக்கு போகணும்னு சொல்லி. ஏன்னா தலைவர் தன்னோட கைப்பட ஒரு மடல் எழுதியிருக்கார் ஒவ்வொரு கழக தொண்டனுக்கும். நீங்கள் எல்லாம் திருச்சியை நோக்கி வர வேண்டும், உங்க முகத்தை காணுவதற்காக ஆவலாக இருக்கிறேன்னு உணர்ச்சி பூர்வமாக எழுதியிருக்கக்கூடிய அந்த மடல் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கெல்லாம் விநியோகிக்கப்பட்டது. அதெல்லாம் பார்த்த உடனே உணர்ச்சி பூர்வமாக திருச்சியை நோக்கி நாங்கள் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் படை கிளம்ப தயாராக இருக்கிறோம். அதே போல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நோக்கி அவங்க மனைவி வந்து விவாகரத்து கொடுத்திருக்கிற நேரத்துல ஒரு நடிகையோட தொடர்புல இருந்தாருன்னு ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு. நேற்று அந்த நடிகையோட ஒரு தயாரிப்பாளர் திருமண விழாவில் வந்து தாவேக தலைவர் விஜய் கலந்துகிட்டாரு. ஒரு தனிப்பட்ட நபரின் நடவடிக்கையை பத்தி நான் கமெண்ட் பண்ண நான் தயாராக இல்லை. ஏன்னா கட்சி ரீதியா அரசியல் ரீதியாக நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்வேன். ஒரு தனிப்பட்ட நபரோட தனிப்பட்ட நடவடிக்கைகளுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல தயாரா சார். அவர் ஒரு கட்சிக்கு தலைவர் இருக்கட்டும் சார். அது வந்து நீங்க அவரை போய் கேளுங்க.